வருகை தந்துள்ள செய்தியாளர் அத்துணை பேருக்கும் முதலில் எங்களுடைய காயர் ஃபெடரேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ எங்களுடைய ஃபெடரேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 27 மாவட்டத்தில் அசோசியேஷன் இருக்குங்க. அந்த 27 மாவட்ட அசோசியேஷன்லேயே தமிழ்நாட்டில் 5500 காயர் இண்டஸ்ட்ரி இயங்கிட்டு இருக்குங்க. காயர் இண்டஸ்ட்ரிங்கிறது தேங்காய் மட்டையிலிருந்து நாங்கள் வேல்யூ எடிஷன் பண்ணி உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலையும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 5500 இண்டஸ்ட்ரியிலே 2,50,000 பேருக்கு சுமார் நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா தென்னை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய லாபத்தை எங்கள் தொழில்னால ஈட்டி கொடுக்குறோம். கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகமாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி எங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு நிறையா திட்டங்களை கொண்டு வர்றாங்க. இப்போது புதிதாக அரசு பொறுப்பேற்றிருக்கிறதுனால இந்த சிறப்பு கூட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிறப்பு கூட்டத்தின் வாயிலாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசுக்கு முதலில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, புதிய அரசுகிட்ட தமிழ்நாடு கயறு வணிக மேம்பாட்டு நிறுவனம் என்ற ஒரு நிறுவனம் எங்கள் தொழிலை மேம்படுத்துறதுக்காக கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கிட்டு இருக்குங்க. அதுக்கு இப்போ சிஇஓ வேக்கண்டாக இருக்குது. அந்த சிஇஓ போஸ்டிங் உடனடியாக ஒரு சிறந்த நிர்வாகியை அமைத்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதே போல் மத்திய அரசாங்கம் மத்திய கயறு வாரியம் என்ற ஒரு அமைப்பை 1956 எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது கேரளாவை கொச்சினை தலைமையிடமாக கொண்டிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சேர்மன் காயர் போர்டு சேர்மன் போஸ்டிங் ஒரு IAS ஆஃபீஸராக டெல்லியில் இருக்காங்க. அது இங்கே எங்களுடைய தலைமை இடத்துலையே கொச்சின்லேயே இருந்து எங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு காயர் போர்டோட சேர்மனை மத்திய அரசாங்கம் கொடுக்கணும். இது எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோங்க. அதே மாதிரி தமிழக அரசு தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மின்சாரத்தில் பார்த்திங்கன்னா பீக் ஹவர்ஸ் அதை முற்றிலுமாக நீக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 50 லட்ச ரூபா மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை செஞ்சு வெளிநாடுகளுக்கு விற்கிறதுக்காக 35% சப்சிடியில் நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான தேர்தல் அறிக்கையினுடைய கோரிக்கையை அவங்க வச்சதையுமே எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணுங்கிறத நாங்கள் பணிவோடு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வெளிநாடுகளில் போய் எக்ஸிபிஷன் நடத்தி வணிகத்தை ஊக்குவிக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறையா சப்சிடிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க காயர் போர்டு மூலம். இப்போ அது மிகவாக குறைஞ்சிட்டாங்க. அதை எங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கணும். இந்த மாதிரியான கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்துறதுக்காக இந்த சிறப்பு கூட்டத்தை அமைச்சிருக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சிக்கு காரணம் ஏற்றுமதி குறைஞ்சி இறக்குமதி அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டொன்றுக்கு 3000 to 3500 கோடி இந்த காயர் இண்டஸ்ட்ரி மூலம் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இன்னும் எங்களுக்கு நிறையா உதவிகளை அரசாங்கம் செஞ்சுங்கன்னா நாங்கள் வெறுமனே ரா மெட்டீரியலாக சைனாவுக்கு அனுப்புறது மற்ற நாடுகளுக்கு அனுப்புகிறத வேல்யூ எடிஷன் பண்ணி அனுப்புகிற போது நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 கோடி ஆண்டொன்றுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். அப்போ இந்திய ரூபாயின் மதிப்பு கட்டாயம் இந்திய ரூபாயின் மதிப்பு கூடும். இந்த மாதிரி கிராமப்புற தொழிலாக இருந்தாலும் எங்கள் தொழிலுக்கு அரசாங்கம் இந்த மாதிரியான திட்டங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தாங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆனால் 2 அரசாங்கமும் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு முக்கியமாக என்ன அப்படின்னீங்கன்னா, தமிழக அரசு முதல்ல கொடுத்த தமிழ்நாடு காயர் கார்ப்பரேஷன் அது தொடர்ந்து எங்களுக்கு நீடிக்கணும். அது கோவையை தலைமையிடமாக கொண்டு இயங்கிட்டு இருக்குங்க. அது கட்டாயம் எங்களுக்கு நீடிக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். இல்லை, டேன் காயரை பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த டேன் காயருங்கிறது பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகாவில் மாநில அரசாங்கம் இந்த தொழிலை ஊக்குவிக்கிறதுக்காக கொடுத்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த காயருடைய தொழிலை ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. அது கோயம்புத்தூரில் தலைமையிடமாக கொண்டு நடக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸு சிஇஓ எல்லாமே ரிலீவ் ஆகிட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. அதனால அதை நிறுத்துகிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனால் கட்டாயம் அது மிக முக்கியம் இந்த தொழில் வளர்ச்சிக்கு. அதை தொடர்ந்து இந்த அரசாங்கம் அதுக்கு உதவி செஞ்சு தனி நிதி ஒதுக்கி எங்களுக்கு அந்த டேன் காயர் அப்படிங்கிற அமைப்பை சிறப்பாக செயல்படுத்தணுங்கிறது மிக முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் எடுத்துக்கிறோங்க. அதே மாதிரி நாங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 21 காயர் குழுமம் இருக்குதுங்க. காயர் குழுமங்கிறது வேல்யூ எடிஷன் பண்ணக்கூடிய கூட்டு குழுமம், கிளஸ்டர்னு சொல்லுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நிதியுதவி தேவைப்படுது, பில்டிங்ஸ் தேவைப்படுது. அதை ஒரு அனலைஸ் பண்ணி அந்த காயர் குழுமங்களை ஏற்கனவே இருக்கக்கூடியதை நல்ல முறையில் செயல்படுறதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு உதவி பண்ணணும். இன்னும் எல்லா மாவட்டத்திலையுமே
இந்த மாதிரியான காயர் கூட்டு குழுமங்களை உருவாக்கி அப்போ தான் நாங்கள் வேல்யூ எடிஷன் பண்ணி அனுப்ப முடியும். இல்லைன்னா 80% ரா மெட்டீரியலாக நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். அதை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றணும் அப்படின்னா நிறைய காயர் கிளஸ்டர்ஸ் வரணும். அதில் நிறைய சட்டத்திட்டங்களை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எங்களுக்கு கொடுக்கணுங்கிறது எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கைங்க. ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நாளொன்றுக்குங்கிறத விட இது வந்து வருஷம், இது வந்து சீசன் பிஸ்னஸ் மாதிரி தான் நடக்குங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கொக்கோ பீத்துங்கிறது பார்த்தீங்கன்னா பல லட்சம் மெட்ரிக் டன்னுகள் வந்து இங்கிருந்து வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய 157க்கும் மேற்றான நாடுகளுக்கு இது உற்பத்தி செய்கிற ஃபைபருங்கிறது பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் வந்து பயன்படுத்துறது இல்லாமல் சைனாவில் போய் பயன்படுத்துவதற்காக அனுப்புறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பல லட்சம் மெட்ரிக் டன் போகுதுங்க. அதிகமாக வந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய இந்த சூழ்நிலை இங்கே இருக்கிறதுனால இன்னும் வந்து முயற்சிகள் தேவைங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். காயர் ஃபைபருங்கிறது பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு வந்து ஒரு 70லேருந்து 80%, மற்ற அனைத்து மேற்குலக நாடுகளுக்கும் மிச்சம் போகுதுங்க. கொக்கோ பீத்துங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா கான்டினென்ட்டுக்கும், அதாவது வந்து அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்டு ஆஸ்திரேலியா வரைக்கும், இங்கு சைனாவில் ஆரம்பிக்கப்பட்டு அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா அனைத்து நாடுகளுக்கும் எங்கெல்லாம் வந்து மண்ணில்லாத விவசாயம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் வந்து இந்த கொக்கோ பீத்தின் தேவைகள் வந்து விவசாயத்தினுடைய மண்ணுக்கு பொதுவாக மாற்றுக்கு விவசாயத்துக்கு உதவுறதுனால அதிகமாக 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இங்கிருந்து வந்து ஏற்றுமதி செய்யப்படுதுங்க. சார் இது வந்து முக்கியமாக வந்து கடல் வழி போக்குவரத்தில் இது வால்யூமெட்ரிக் பேஸ்டு இருக்கக்கூடிய மெட்டீரியலாக இருக்கிறதுனால வந்து கடல் வழியாக தான் அதிக பொருள் வந்து ஏற்றுமதி ஆகுதுங்க. இப்போ வந்து மேற்காசிய போரினுடைய காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த கடல் சீ ஃப்ரைட் என்கிற கடல் கப்பலுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து அதிகமாகிடுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு செய்யக்கூடிய இன்சூரன்ஸ் அதிகமானதுனால பார்த்தீங்கன்னா இந்த பொருளோட விலை வந்து எண்டு யூஸர் யூஸ் பண்ணும்போது விலை எச்சாகிடுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட்டிங்கில் வந்து சிரமம் இருக்குது. அது வந்து இங்கே எண்ட் யூஸருடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் தான் வந்து குறைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறங்க. அது வந்து இயற்கையான சூழ்நிலை தான், அது வந்து சரியாகணும். என்னுடைய பேர் வந்து பூச்சாமி. நான் தமிழ்நாடு ஃபெடரேஷனோட பிரசிடெண்ட்டுங்க. நான் சேது என்கிற பழனிசாமிங்க, தமிழ்நாடு ஃபெடரேஷனுடைய பொதுச் செயலாளர். துரை, தமிழ்நாடு ஃபெடரேஷனுடைய துணைத் தலைவர், டேன் காயர் டைரக்டர்.